ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 76 முதல் 80 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல் வியாதிகள், கண் நோய்கள் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கஸ்த்ராதாரகானாம் பததி தனுரவஷ்யாய பிந்துர்யதேந்துஹ வித்ராநாத்ருக்ஸ்மராரீருரசி முரரிபோக்கௌஸ்து போனோத்கபஸ்திஹ வன்ஹே சாபன்ஹவேவத்யுதிருதயகதே யத்ர தன்மண்டலம் வஹ மார்த்தண்டீயம் புனீதா திவி புவி ச தமாம் சீவ மிருஷ்ணன் மகாம்சி. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய மண்டலம் உதயகிரியின் மீது எழுந்தருளியவுடன் சந்திரன் பனித்திவலைகள் போன்று மெலிந்து போய் விடுகின்றான். அப்படி இருக்கையில் நட்சத்திரங்களை யார் காப்பார்? அரசனுக்கே அவலநிலை என்றால் சேவகனின் கதி என்னவாகும்? பரமசிவன் தனது நெற்றிக்கண் தீச்சுடரால் மன்மதனை எரித்தார். ஆனால் அதே கண் இப்பொழுது ஒளி குன்றிப் போய்விட்டது. மகாவிஷ்ணுவின் கழுத்தில் பளீரென்று மின்னிக் கொண்டிருந்த கௌஸ்துபமணி தனது காந்தியை வெளிப்படுத்த முடியவில்லை. அக்னி தேவனை ஒரு திரை மறைத்து விட்டது போல அவன் பிரகாசிக்கவில்லை. சூரியனின் ஒளிவட்டம் புவியிலும் விண்ணிலும் இருட்டை அபகரித்ததைப் போல புகழ் படைத்த ஒளிப்பொருட்களின் ஒளியையும் அபகரித்து விடுகிறது. இருட்டு அறவே அழிந்து போகிறது. மற்றைய ஒளிகள் யாவும் மங்கிப் போய் விடுகின்றன. இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட சூரியனின் ஒளிவட்டம் உங்களை புனிதப்படுத்தட்டும். 77வது ஸ்லோகம். யத் பிராச்யாம் பிராக்சகாஸ்தி பிரபவதி ச யதஃ பிராச்ய சா உஜ்ஜிஹானாத் இத்தம் மத்யே யதன்ஹோ பவதி ததருச்சா யேன சோத்பாத்யதேஹ யத் பர்யாயேன லோகானவதி ச ஜகதாம் ஜீவிதம் யச்ச தத்வஹ விஸ்வானுக்ராஹி விஸ்வம் ஸ்ருஜதபி ச ரவீர் மண்டலம் முக்தயேஸ்து. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய மண்டலம் கிழக்கு திக்கில் உதயமாகி பிரகாசிக்கிறது. அப்படியானால் கிழக்கு திக்கு என்பது என்ன? எங்கே சூரிய மண்டலம் பெருகி பெருகி உதயமாகிறதோ அதுதான் கீழ் திசை. அதாவது கிழக்கு திக்கு என்பது சூரியனிடமிருந்து தோன்றியது. அதுவே இன்னும் வளர்ந்த நிலையில் பகலாக தோன்றுகிறது. பகலை வெளிச்சம் கொண்டதாக செய்வதும் அந்த சூரிய தேவனே. அவரே அந்தந்த காலகட்டங்களில் முறைப்படி உலகங்களை சிருஷ்டிக்கிறார், அவற்றை காக்கிறார் மற்றும் முக்தியை அளித்து லயம் அடையச் செய்யவும் செய்கிறார். அவரேதான் உலகத்தின் உயிர் நாடி. அவரேதான் உலகங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இப்படிப்பட்ட சூரியதேவனின் ஒளிவட்டம் உங்களுக்கு மோட்சத்தை, அதாவது சம்சார பந்த விடுதலையை அளிக்கட்டும். 78வது ஸ்லோகம். शुष्यन्त्यूढानुकारा मकरवसतयो मारवीनां स्थलीनां येनो तप्ता स्फुटन्तस्तडिति तिलतुलां यान्त्यगेन्द्रायुगान्ते तच्चण्डां शोरकाण्डत्रिभुवनदहना शङ्कया दामकृच्छात् संहृत्या लोकमात्रं प्रलघुविददस्तान्मुदे मण्डलं वह. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். யுகங்களின் முடிவில் சூரிய தேவனின் உக்ரம் மிக கொடுமையானது. அப்பொழுது கடும் வெப்பம் காரணமாக சமுத்திரங்கள் வற்றிப்போய் பாலைவனங்களைப் போல ஆகிவிடுகின்றன. சூரிய தேவன் தனது வெப்பத்தினால் மலைகளை கொளுத்தி அந்த கொதிப்பினால் அவைகள் வெடித்து சிதறி எள் குவியலை போல் ஆகிவிடுகின்றன. யுகாந்தத்தில் இவ்வளவு உக்ரம் கொண்ட சூரிய தேவன் மற்றைய காலங்களில் அனுக்கிரக ரூபியாக இருக்கிறார். உலகங்கள் எரிந்து போய்விடாமல் இருக்க வேண்டுமே என்று அஞ்சி தனது தீவிரத்தை மிகவும் சிரமப்பட்டு உள்ளடக்கிக் கொண்டு ஜனங்கள் சிரமமில்லாமல் கண்ணால் பார்க்கும் அளவுக்கு தனது காந்தியை சுருக்கிக் கொள்கிறார். இப்படிப்பட்ட சூரிய தேவனின் திருமண்டலம் உங்களுக்கு சந்தோஷத்தை அருளட்டும். 79வது ஸ்லோகம். उद्यद्युद्यानवाप्यां बहुलतमतमः पङ्कपूरं विदार्य प्रोद्भिन्नं पत्रपार्श्वेष्वविरलमरुणच्छायया विस्फुरन्त्यां कल्याणानि क्रियाध्वः कमलमिव महन्मण्डलं चण्डभानोः
अन्वीतं तृप्तिहेतोरसकृदलिकुलाकारिनाराहुनायत्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தாமரை மலர் பூங்காவின் பொய்கையில் பூக்கிறது. சேற்று படலத்தை பிளந்து கொண்டு அதன் தண்டு மேலே கிளம்பி நீர்பரப்புக்கு வருகிறது. அதன் பக்கங்களில் தாமரை இலைகள் பரவி இருக்கின்றன. பூவின் மத்தியில் கருவண்டுகள் மொய்த்திருக்கின்றன. இத்தனை தன்மைகளையும் தானும் உடைத்து விண்ணில் மலரும் தாமரையாக சூரிய மண்டலம் திகழ்கிறது. இதற்கு எது பூங்காவன பொய்கை? அது விண்மண்டலம்தான். அதன் சேற்று படலம் எது? அது இருள் திரள்கள்தான். அதன் செம்மை நிறம் எது? அது அருணனின் ஒளிதான். அதன் மீது மொய்த்திருக்கும் கருவண்டு எது? அது ராகு கிரகம்தான். இப்படிப்பட்ட வினோதமான ஆகாயத்தாமரை, அதாவது சூரிய மண்டலம், உங்களுக்கு மங்களங்களை விளைவிக்கட்டும். 80வது ஸ்லோகம். சக்ஷுர்தக்ஷத்விஷோ யன்னது தகதி புரः பூரயத்யேவ காமம் நாஸ்தம் ஜுஷ்டம் மருத்பிர்யதிக நியமினாம் யான பாத்திரம் பவாப்தௌ யத்வீதஸ்ராந்தி சஸ்வத்பிரமதபிஜகதாம் பிராந்திமப்ராந்தி ஹந்தீம் பிரத்னஸ்யாக்யாத்விருத்தக்ரியமதசஹிதாதாயி தன்மண்டலம் வஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் அக்னி ரூபத்தில் தக்ஷ பிரஜாபதியை கொன்ற பரமசிவனின் கண்ணாக இருக்கிறார். பரமசிவன் அந்த நெற்றிக் கண்ணினால் காமனை எரித்தார். ஆனால் சூரியனின் அம்சமாக இருக்கும் அதே கண் மக்களின் காமங்களை, அதாவது விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. பெரும் காற்று வீசினால் எல்லாம் இல்லாமல் அழிந்து போய்விடும். ஆனால் இந்த சூரிய மண்டலத்துக்கு மருத்கணங்கள், வாயுக்கள் எந்த அழிவையும் ஏற்படுத்த முடியாது. சம்சாரம் என்ற கடலை ஜீவர்களால் கடக்க முடியாது. ஆனால் இந்திரியங்களை அடக்கிய யோகியர்களுக்கு அந்த கடலை கடக்கும் சாதனமாக, படகாக இது இருக்கிறது. எப்பொழுதும் சுற்றி கொண்டிருப்போருக்கு, அதாவது பயணம் செய்து கொண்டே இருப்போருக்கு களைப்பு ஏற்படும். ஆனால் எப்பொழுதும் உலகங்களை சுற்றி கொண்டு பயணம் செய்து கொண்டே இருக்கும் சூரியனுக்கு களைப்பு என்பதே கிடையாது. பிராந்தி என்ற அஞ்ஞானத்தை அப்பிராந்தியாக செய்யும் சக்தி இந்த சூரிய தேவனுக்கு உண்டு. இவ்வாறெல்லாம் இயல்புக்கு விரோதமான குண விசேஷங்களை கொண்ட சூரிய தேவனின் தேஜோ மண்டலம் உங்களை ரட்சிக்கட்டும். இந்த ஸ்லோகத்துடன் சூரிய மண்டல வர்ணனைகள் நிறைவு பெறுகிறது. இப்பொழுது 76 முதல் 80 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். கஸ்த்ராதா தாரகானாம் பததி தனுரவஷ்யாய பிந்துர்யதேந்துஹ வித்ராநாத்ருக்ஸ்மராரேருரசி முரரிபோ கௌஸ்துபோனோத்கபஸ்திஹ வன்ஹே சாபன்ஹவீவ த்யுதிருதயகதே யத்ர தன்மண்டலம் வஹ மார்த்தண்டீயம் புனீதா திவி புவி ச தமாம் சீவ மிருஷ்ணன் மகாம்சீம் யத் ப்ராச்யாம் ப்ராக்சகாஸ்தி பிரபவதி ச யதः ப்ராச்ய சா உஜ்ஜிஹானாத் इद्धं मध्ये यदन्हो भवति ततरुचा येन चोत्पाद्यतेहः यत्पर्यायेन लोकानवति च जगतां जीवितं यच्च तद्वः विश्वानुग्राहि विश्वं सृजदपि च रविर्मण्डलं मुक्तयेस्तु शुष्यन्त्यूढानुकारामकरवसतयो मारवीनां स्थलीनां येनो तप्ता स्फुटन्तस्तडिति तिलतुलां यान्त्यगेन्द्रायुगान्ते तच्छण्डां शोरकाण्डद्रिभुवनदहना शङ्कया दामकृच्छात् संहृत्या लोकमात्रं प्रलघुविदधदस्तान्मुदे मण्डलं वः उद्यद्यूत्यानवाप्यां बहुलतमतमः पङ्कपूरं विदार्य प्रोद्भिन्नं पत्रपार्श्वेष्वविरलमरुणच्छायया विस्फुरन्त्यां कल्याणानि क्रियाध्वक्कमलमिव महन्मण्डलं चण्डबाणोः अन्वीतं तृप्तिहेतोरसकृदलिकुलाकारिनाराहुनायत् चक्षुर्दक्षद्विषो यन्नतु दहति पुरः पूरयत्येव कामम् नास्तं जुष्टं मरुद्भिर्यदिह नियमिनां यानपात्रं भवाब्धौ यद्वीतश्रान्ति शश्वद्भ्रमदपि च गतां प्रान्तिमभ्रान्ति हन्तीं ब्रध्नस्याक्याद्विरुद्धक्रियमत च हितादायि तन्मण्डलं वः. हरिः ओम्.
ஓம் ஆதித்யாய நமः சூரியநாராயணாய நமः ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः ஹரிஹி ஓம். சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 76 முதல் 80 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.